ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ தெரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ தெரியலையே. அஞ்சலி மேடம், வாங்க டைரக்டர் சார். கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்? நான் பாடின பாட்டுக்கா? இல்லைங்க அஞ்சலி மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதுக்கு தான். வாட்? எனக்கு கல்யாணமா? யாரு சொன்னாங்க எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு? எங்க அம்மா தான் சொன்னாங்க. உங்களை மாப்பிள்ளலாம் வந்து பார்த்துட்டு போனாங்களாமே, எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன் சொல்றேன். ஆமா, எப்போ கல்யாணம்? டைரக்டர் சார், மாப்பிள்ளை பார்த்துட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா கல்யாணம் நடக்காது. ஏன் அஞ்சலி மேடம், எதுக்கு கல்யாணம் நடக்காது? எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல. என்ன, உங்களுக்கு மாப்பிள்ளையே பிடிக்கலையா? எஸ் எஸ். ஏன் அஞ்சலி மேடம், மாப்பிள்ளை அழகு இல்லையா, இல்ல அறிவு இல்லையா, இல்ல படிப்பு இல்லையா? அவருக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு தான் அவரால ஒழுங்கா பதில் சொல்லவே முடியல. அதனால தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நின்னு போச்சு. அப்படியா? கல்யாணம் நின்னு போச்சா? சொல்லவே இல்ல. நீங்க தான் எதுவுமே கேட்கவே இல்லையே, இப்பதானே கேக்குறீங்க. அப்போ உங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணம் நடக்காது, அப்படிதானே? அது என்னால ஷூரா சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. என்னது, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா? எஸ் எஸ், அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணு, நான் கேக்குற क्वेश्चंसக்குலாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்றவரை மட்டும் நான் கல்யாணம் கட்டிக்கிடுவேன். அப்படியா அஞ்சலி மேடம்? எஸ் எஸ், அதுல நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன். வீட்டுல யார வேணாலும் மாப்பிள்ளைன்னு காமிக்கிட்டோம், ஏன் ஒரு கழுதையை கூட கூட்டிட்டு வரட்டும். ஆனா நான் கேக்குற क्वेश्चனுக்கு பர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா ஆன்சர் பண்றவரை மட்டும் நான் கல்யாணம் கட்டிக்கிடுவேன். அஞ்சலி மேடம், கழுதைக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா? டைரக்டர் சார், என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அது வந்துங்க அஞ்சலி மேடம், கழுதைக்கு கூட சான்ஸ் கொடுப்பேன்னு சொல்றீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதா? என்ன சான்ஸ் கொடுக்க சொல்றீங்க? நீங்க தானே எனக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஹீரோயின் ஆவறதுக்கு நான் உங்களுக்கு என்ன சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து மாப்பிள்ளை ஆவறதுக்கு தான். வாட்? மாப்பிள்ளை ஆவறதுக்கா? ஆமாங்க அஞ்சலி மேடம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த மாப்பிள்ளைகிட்ட கேட்ட கேள்வியை என்கிட்ட கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணிடுவேன். அப்படியா? உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா? நம்பவே முடியல. அஞ்சலி மேடம், உங்களை யாருக்கு தான் பிடிக்காது? ஏன்னா நீங்க அவ்வளோ அழகு, அழகே பொறாமை கொள்ளும் பேரழகி. Is it? ஆமாங்க அஞ்சலி மேடம். ஓகே ஓகே டைரக்டர் சார், நீங்க இவ்வளவு வெளிப்படையா பேசுறதுனால எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ பொண்ணு கேட்டு வரலாமா? வரலாம் வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் क्वेश्चन கேட்டுறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணா மட்டும் தான் என்னோட புருஷனாக முடியும். சரிங்க அஞ்சலி மேடம், இப்பவே கேளுங்க. இந்த மனுஷனுக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பெரிய டைரக்டர். இவரை கல்யாணம் பண்ணிட்டா நான் ஹீரோயின் ஆகணும்னு நினைச்ச கனவு கண்டிப்பா நிறைவேறும். யாமினி அன்னைக்கே சொன்னா, உனக்கு பிடிச்சவங்கள விட உன்னைய பிடிச்சவங்கள கெட்டிக்கோ, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அதனால டைரக்டர் சார் கிட்ட அந்த 3 क्वेश्चனை கேட்போம். இவர் என்ன ஆன்சர் பண்றாருன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிரலாம். அஞ்சலி மேடம், கேள்வியை கேளுங்க, அப்பதானே நான் பாஸா ஃபெயிலான்னு தெரிய வரும். ஓகே ஓகே கேக்குறேன். முதல் கேள்வி, நம்ம 2 பேரும் வெளிய போறோம். எங்க அஞ்சலி மேடம்? எங்கயாவது பார்க், பீச் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போறோம். சரிங்க அஞ்சலி மேடம், வாங்க போலாம். ஐயோ டைரக்டர் சார், இது முழுசா கற்பனை மட்டும்தான். நீ ஃபர்ஸ்ட் क्वेश्चन முழுசா சொல்ல விடுங்க. சரிங்க அஞ்சலி மேடம், சொல்லுங்க. நம்ம 2 பேரும் வெளிய எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு வானத்துல இருந்து மழை பெய்யுது. அஞ்சலி மேடம், வானத்துல இருந்து தான் மழை பெய்யும்.
அஞ்சலி மேடம், உங்க கூட நான் வெளியே வந்திருக்கேன். திடீர்னு மழை பெய்யும் போது மலையை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒதுங்கியா நிக்க முடியும்? ஜாலியா அந்த மலையில ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்படியே உங்க கையை பிடிச்சி சின்னதா ஒரு டூயட்டு. மழை பெய்யறதே நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தானே அஞ்சலி மேடம். அதனால மழை நிக்கிற வரைக்கும் மலையில ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். வாவ், ரியலி? ஆமா அஞ்சலி மேடம், எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒதுங்கெல்லாம் நிக்கவே மாட்டேன், ஒரே ஆட்டம் தான். அதுலயும் பக்கத்துல நீங்க இருக்கும்போது கேட்கவா வேணும், டூயட்டு தான் போங்க. சூப்பர் சூப்பர், ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. என்னது, பாஸ் ஆயிட்டனா? ஆமா, நான் எதிர்பார்த்த மாதிரியே பதில் சொல்லிட்டீங்க, அதனால நீங்க பாஸ். செகண்ட் क्वेश्चन கேக்குறேன். அஞ்சலி மேடம், மொத்தம் எத்தனை கேள்வி? மொத்தம் 3 தான், அதுல 1 பாஸ். ரெண்டாவது क्वेश्चन கேக்குறேன். கேளுங்க அஞ்சலி மேடம். எப்பாடா ஒரு கொஸ்டினுக்கு பாஸ் ஆயிட்டேன், இப்படியே எல்லா கொஸ்டினுக்கும் பாஸ் ஆயிரணும், அப்பதான் எனக்கு என் அஞ்சலி கிடைப்பா. மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறோம். அப்படியா, அங்கேயும் மழை பெய்யுதோ? இல்ல இல்ல, அப்ப நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா, அப்ப கொடை பிடிச்சி உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த டைம்ல ஒரு 10 பேர் திடீர்னு நம்மள சுத்தி வளைச்சி என்கிட்ட வம்பு பண்றாங்க, என்னைய கிண்டல் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? என்னது, கிண்டல் பண்ணியானுவலா? 10 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, அவனுவளை அடிச்சு வாய உடைச்சி பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். எங்க வந்து யார கிண்டல் பண்ணியானுவ? நான் இருக்கும்போது உங்களை ஒருத்தன் ஏற எடுத்து கூட பார்க்க விட மாட்டேன். யா முன்னாடியே கிண்டல் பண்ணுவானுவலா? அடிச்சு அவ்வளவு பேரி பறக்க விட்டுருவேன் அஞ்சலி மேடம். ஓ ரியலி? ஆமா அஞ்சலி மேடம். 10 பேர் வந்தாலும் உங்களுக்கு பயம் இல்லையா? 10 பேர் வந்தா என்ன, 100 பேர் வந்தா என்ன, உங்களுக்காக எத்தனை பேரனாலும் அடிப்பேன். ஆமா அஞ்சலி மேடம். வாவ், சூப்பர். இந்த क्वेश्चनको நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. என்னது, பாஸ் ஆயிட்டனா? ஆமா டைரக்டர் சார், நீங்க பாஸ். அஞ்சலி மேடம், நான் 10வது பரீட்சை எழுதி பாஸ் ஆகும்போது கூட இவ்வளவு சந்தோஷப்படல. ஆனா நீங்க பாஸ் பாஸ்ன்னு ஒரு தடவையும் சொல்லும் போதும் 10வது 12வது காலேஜ் எல்லா பரீட்சையும் மொத்தமா எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி பாஸ் ஆன மாதிரியே இருக்கு. ஓகே டைரக்டர் சார், என்ன ஒரு क्वेश्चन தான், அதுக்கு மட்டும் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கனா நம்ம 2 பேரையும் யாராலயும் பிரிக்க முடியாது. நிஜமாவா? ஆமா, நானும் நீங்க தான் என்னோட புருஷன்னு ஃபிக்ஸ் ஆயிருவேன். அப்ப ஏன் தாமதம், சீக்கிரமா அந்த கேள்வியை கேளுங்க. ஓகே கேக்குறேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கோங்க. அப்படியா? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கோங்க. சரிங்க அஞ்சலி மேடம், நான் பிக்ஸ் ஆயிடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஹீரோயினா நடிக்கணும்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க விடுவீங்களா மாட்டீங்களா? என்ன அஞ்சலி மேடம் இது கேள்வி? உங்களோட வாழ்க்கை லட்சியமே ஹீரோயின் ஆகணுங்கிறது தானே? எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா என்ன, முடியாட்டி என்ன, தாராளமா நீங்க ஹீரோயின் ஆகலாம், நான் அதுக்கெல்லாம் எந்த தடையும் போட மாட்டேன். ரியலி? ஆமா அஞ்சலி மேடம், உங்க கனவுக்கு குறுக்க நான் நிக்கவே மாட்டேன். டைரக்டர் சார், ஐ அம் இம்ப்ரெஸ்ட். நீங்க என்னோட எல்லா क्वेश्चंसக்கும் பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அஞ்சலி மேடம், நிஜமாவா சொல்றீங்க? நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நானே உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க என்னடானா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. கேட்கவே ஷாக்கா இருக்கு. ஷாக் ஆகாதீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். என்னோட क्वेश्चंसக்கெல்லாம் பெர்ஃபெக்ட்டா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. நாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடலாம். அஞ்சலி மேடம், ஐ லவ் யூ. I too love you, டைரக்டர் சார். இனி நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாது. சரிங்க அஞ்சலி மேடம். ஷில்பா, ஷில்பா, ஷில்பா வந்துட்டாவளா? சொத்த நேரம் கூட நிம்மதியா இருக்கவே விட மாட்டாவ. அதை செய் இதை செய்யு வந்துருவாவ. நானே இன்னைக்கு தானே இங்க வந்திருக்கேன். 10 நாள் இவிய தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு அவிய பாட்டுக்கு இருந்தாவ. அதே மாதிரி செய்ய வேண்டியதானே. நான் வந்த உடனே எல்லா வேலையும் தலையில கெட்டிடணும். ஏன் தான் இப்படி இருக்காவளோ தெரியல. சொத்த நேரம் கூட படுக்கவே விட மாட்டேங்க அவ. இதுவே எங்க வீட்டுல இனி என்ன ஏதுன்னு கூட யாரும் கேட்க மாட்டாவ. நான்
ஏய் ஷில்பா, உள்ள வாங்க. மணி என்ன ஆகுது? என்ன இப்படி படுத்து கிடக்கு? எதுக்கு? உன்கிட்ட காலையில என்ன சொல்லியிருந்து? மதியம் 1 மணிக்குள்ள சமைச்சு பிடிக்கணும்னு சொல்லியிருந்து. மணி 12 ஆயிட்டு. என்ன அடுப்பாங்கிற பக்கமே வராம இங்க படுத்து கிடக்கு? எதுக்கு? 1 மணிக்குள்ள சமைச்சு வச்சிருவேன்னு சொன்னா என்ன இப்படி உருண்டுட்டே கிடக்கா? ஏத்தே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னன்னே தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க பண்ணிருங்களா? என்னது, இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணணுமா? உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கு? அப்போ என்னை இங்க சமையல்காரியாக்க தான் கூட்டிட்டு வந்தீங்களோ? ஏய், என்ன பேசுற நீ? முடியலன்னு சொல்லியல. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செய்யுங்களா? அந்த வீட்ல 10 நாள் இல்ல 10 நாள் நீங்க தானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் வாரதுக்குள்ள எல்லா வேலையும் செய்யுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னால சுத்தமா முடியல. நீங்களே போய் வேலையை பாருங்க. என்னால பார்க்க முடியாது. ஒழுங்கா சமையல் வேலையை நீயே வந்து பாரு. இதுக்குதான் 10 நாள் உங்க வீட்ல போய் கத்துக்கிட்டு வந்திருக்கா. நீ என்ன சமைச்சு கிளிக்கான்னு நான் பார்க்கணும். முதல்ல இந்த இடத்த விட்டு எழுந்துரு. எப்ப பாரு ஒரு படுக்கை, இதே ஒரு பொழப்ப வச்சுக்கிட்டு இருக்கா நீ. வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சுறுசுறுப்பா ஒரு வேலையை செஞ்சு அங்க போன இங்க போன ஒண்ணும் கிடையாது. எப்ப பாரு ரூம்ல வந்து படுத்துறணும். உனக்கு காலையிலேயே வேலையை பாரு. என்னை 1 மணிக்குள்ள சாப்பாடு ரெடியா இருக்கணும் வந்து படுத்தா 12வது என்ன எழுந்து வெளியே வர காணும். தேடி வந்தா என்னையவே செய்யும் சொல்லி என்ன? இப்ப எதுக்கு கத்திரியை இத்தனை நாள் நீங்க தானே பாத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லா வேலையும் நீங்களே பாத்துருங்க. நான் நாளைக்கு காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எவ்வளவு டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு மதியத்துக்கு நீ தான் சமைக்கிற. நீ என்ன சமைச்சு கிளிக்கான்னு நான் பார்க்கணும். 10 நாள் உங்க அம்மா வீட்டுல போய் நீ என்னத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியணும். எழுந்துரு முதல்ல. சொன்னா கேட்கவே மாட்டியே. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றிய. எங்க வீட்ல எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு யாரும் நீ தொந்தரவு பண்ணவே மாட்டாவ. அப்படியே விட்டுருவா. நான் பாட்டுக்கு படுத்து கிடப்பேன். இங்க வந்தாலே இதேதான் ஒரே பிரச்சனை. அதை செய்ய இதை செய்யு எழுப்பி எழுப்பி விட்டுறிய. அதே உங்க வீட்ல நீ எப்படினாலும் இருக்கலாம். இந்த வீட்ல நீ இப்படிதான் இருக்கணும். அப்படி என்ன டயர்டு உனக்கு அங்க இருந்து இங்க வரதுக்குள்ள? என்னவோ பெருசா வேலை செஞ்சு தள்ளுன மாதிரி தான். உங்க வீட்ல இப்படிதானே படுத்து படுத்து கிடந்துப்பா. அங்க நான் எவ்வளவு வேலை செஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படியா? அந்த வேலையை இங்கே வந்து பாரு. நீ இன்னைக்கு எப்படி சமைக்கிறான்னு நான் பார்க்கணும். எழுந்துரு முதல்ல. நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். நீ படுத்து கிடக்கா திமுறா? திமுறா ஒன்றும் படுக்கையில முடியாம தான் படுத்திருக்கேன். பரவாயில்ல, முதல்ல நீ அடுத்த விட்டு எழுந்துரு. என்னத்தை நொய்யின்னு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறிய. இந்த 10 நாள் நீங்க தானே வேலை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வரதுக்குள்ள நீ செய்யுதான் என்ன அர்த்தம்? சமையல் கத்துக்க தானே உங்க வீட்டுக்கு போயிருந்தா? வந்தவா ஒழுங்கா வேலை பார்க்கணும். படுத்து படுத்து தூங்க கூடாது. ஒழுங்கா அடுப்பா கரைக்கு போ. அது நான் ஒழுங்கா என்ன சமையலே கத்துக்கிடல. என்னதே சமையல் கத்துக்கிடலையா? என்னமோ வந்த உடனே அதை செய்ய கத்துக்கிட்டேன் இதை செய்ய கத்துக்கிட்டேன்னு சொன்னா? கத்துக்கிட்டேன், ஆனா முழுசா கத்துக்கிடல. 10 நாள் சமையல் கத்துக்க எனக்கு பத்தவே இல்லத்தை. ஏதோ அரைகுறையா தான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு 20 நாள் இருந்தா நான் நல்லா கத்துக்கிடுவேன். அதுக்கு பிறகு நீங்க சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை. நானே எல்லா வேலையும் செஞ்சிருவேன். ஆமா, இப்படி 10 நாள் 20 நாள்னே உன்னை ஓயாம அனுப்பிட்டே இருப்போம். உன்கிட்ட போகும்போது என்ன சொல்லி விட்டேன்? வரும்போது எல்லா வேலையும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா இல்லையா? நீ என்னடா என்ன 20 நாளுங்க? ஆமத்தே, முழுசா எதையுமே கத்துக்கிட முடியல. எங்க மைனியல் தோட்டத்துல இருந்தாவ்ல, வீட்டுல கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அப்புறம் தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் கத்துக்கிட்டேனா, அதனால முழுசாவே கத்துக்கிட முடியல. என்ன 20 நாள் அனுப்பி வச்சீங்கன்னா போதும், எல்லாத்தையும் நல்லா தெளிவா கத்துக்கிட்டு வந்துருவேன். உன்னைய இது வரைக்கும் அனுப்பி வச்சதே போதும். இதுக்கு மேலாம் உங்க வீட்டுக்கு விட முடியாது. அங்க போய் நீ சமையலே கத்துக்கிட்டு இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் போகும்போது நீ போக வேண்டாம்னு சொன்னேன். இங்க இருந்திருந்தா இந்த 10 நாள்ல நானே அழகா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பேன். அங்க போய் உட்காந்து ஒண்ணுமே கத்துக்கிடாம வந்திருக்கானே. கத்துக்கிட்டேன் பாதி. எங்க நீ கத்துக்கிட்டதுல ஏதாவது ஒண்ணே ஒண்ணு உருப்படியா செஞ்சு எடுத்துட்டு வா பாப்போம். ஒரே ஒரு குழம்பு வச்சிரு பாத்துரலாம். அது பாதி குழம்பு தான் வைக்க தெரியும், மீதி குழம்பு வைக்க தெரியாது. என்னது? கார குழம்பு வச்சா பாதி வரைக்கும் தான் செய்ய தெரியும். மிச்ச பாதிக்கு என்ன செய்யணும்னு தெரியாது தே. சாம்பார் ரசம் எல்லாமே அப்படிதான் அரைகுறையா தான் கத்துக்கிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா முழுசா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருப்பேன். அவியதான் புவானுக்கு மேல புவானு போட்டு நான் வரட்டுமா கூப்பிடன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாவளா, அதான் வாங்கன்னு சொல்லிட்டேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. இதுக்கு மேல உங்க வீட்டுக்கு நீ போக தேவையில்ல. ஒழுங்கு மரியாதையா கீழே வந்து நான் என்ன செய்யறேன்னு பார்த்து கத்துக்க. வேண்டாம், எங்க வீட்டுல தான் ஈஸியா சொல்லி தருவாவே. ஆமா, சொல்லி தந்த லட்சணம் தான் தெரியுதே. ஒண்ணுமே கத்துக்கிட்டு வரல.
பிரயோஜனம், எதுலயும் ஒரு பிரயோஜனம் இல்ல. நல்லா படுத்து படுத்து தூங்குறதுக்கும் திங்கிறதுக்கு மட்டும்தான் ஆவ. இப்படி ஒரு பிள்ளைய பார்த்து எங்க தலையில கட்டி வச்சுட்டாவல. உன்னையெல்லாம் என்னத்த சொல்லனே தெரியல. உன்னைய சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்ல. உங்க அம்மையை சொல்லணும். ஏமாத்தி நல்லா மிளகா அரைச்சிட்டாவ. வீட்டுக்கு சமையல் கத்துக்கிட போனா ஒழுங்கா கத்து கொடுக்க கூட துப்பு இல்ல. ஒரு குறையில அனுப்பி விட்டுருக்காவ. இன்னைக்கு என் மாவே வரட்டும், கொண்டு போய் மொத்தமா உங்க வீட்டுல விட்டுற சொல்லி. என்ன சொல்லிட்டு போறாவ? கொண்டு போய் மொத்தமா எங்க வீட்டுல விட போறாவளா? அப்படின்னா என்னவா இருக்கும்? 20 நாள் தானே நான் இருந்துட்டு வரேன்னு கேட்டேன். மொத்தமா கொண்டு போய் விட போறாவன்னா, ஐயோ அஞ்சலி சொன்ன மாதிரி ஏதாவது நடக்க போதோ? இதுக்கு மேல நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா சரி வராது. பேசாம அப்படியே எனக்கு சாயங்காலம் வரதுக்குள்ள